Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம Creative channelல 3-in-1 purse எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். லெதர்ல 3-in-1 purse பார்த்திருப்பீங்க இல்லையா? அதே மாதிரியே நம்ம பிளாஸ்டிக் ஒயர்ல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பின்னி இருக்கேன். நடுவுல இருக்கிற அந்த பிங்க் கலர் பவுச்சுக்கு பாத்தீங்கன்னாக்கா நியூ மாடல்ல மூடி பின்னி ஜிப்பும் அட்டாச் பண்ணி இருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலர்ல இருக்கிற இந்த பவுச்ல ஒரு மொபைல் ஃபோன் வரைக்கும் உங்களால வச்சுக்க முடியும். இந்த ஒயிட் கலர் பவுச்சுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஃப்ளாப் மாதிரி வச்சு மேக்னெட்டிக் லாக் வச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு பவுச் அட்டாச் பண்ணா போதும்னு நினைச்சீங்கன்னா ஒரு பவுச்சோட விட்டுடலாம். இல்ல ரெண்டு பவுச் வேணும்னாக்கா இதே மாதிரி ரெண்டு பவுச்சும் நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாவே பின்றதுக்கு 1.5 ரோல் வரைக்கும் தான் ஒயர் நமக்கு தேவைப்படும். ஒரு நார்மலா 1.5 ரோல் கூடயே நீங்க எவ்வளவுக்கு சேல் பண்றீங்களோ அதை விட 2 மடங்கு லாபத்துக்கு இந்த மாதிரி ஒரு பர்ஸ் பின்னி நீங்க சேல் பண்ணலாம். நம்மளோட சேனல்ல வர இந்த நியூ ஐடியாஸ் எல்லாமே ஒயர் குடைகள் எல்லாம் பின்னி விற்பனை பண்ணிக்கிட்டு வர சகோதரிகளுக்காகவும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபருக்காகவும் மட்டும் தான், வேற யாருக்காகவும் இல்ல. நியூ மாடல்ல மூடி போட்டு ஜிப் வச்சு எப்படி இந்த பர்ஸ் பின்றதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபுல் வீடியோ லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்க. இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்துல ஒயிட் கலர் பவுச் நம்ம அட்டாச் பண்ணி பின்ன போறோம். இந்த ஒயிட் கலர் பவுச் வந்துட்டு அட்டாச் பண்ணி பின்றதுக்கு 2.5 அடிக்கும் கொஞ்சம் அதிகமா ஒயர் நமக்கு தேவைப்படும். நீங்க திக்கான ஒயர் எடுக்கிறீங்கன்னா 3 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஒரு ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, இந்த ஒரு ஒயரை அளவா வச்சு மீதி 6 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மொத்தம் 7 ஒயர் கட் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்க 7 ஒயர் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுத்து வந்துட்டு 8வது ஒயரை இந்த ஒயரில் பாதி அளவுக்கு வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த 1.25 அடி ஒயரோட சேர்த்து மொத்தம் 8 ஒயர் நம்ம கட் பண்ணியிருப்போம். ஓகேவா? இந்த ஒரு ஒயர் மட்டும் 1.25 அடியில் எதுக்காக நம்ம கட் பண்ணியிருக்கோம்னா, இந்த பர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் மொத்தம் 15 ஹோல் வந்துட்டு இருக்கும். ஸோ 15 ஹோலுக்கு மொத்தம் 7 ஒயர் நம்ம கட் பண்ணுவோம். ஒரு நாட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வருது. அதுக்காக தான் இந்த 1.25 அடி ஒயர் நம்ம கட் பண்ணியிருப்போம். இதை ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த ஹோலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் தான் ஃபஸ்ட்டு ஒயரை இன்செர்ட் பண்ணணும். இந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி தான் பண்ணியிருப்பேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணதுனால இந்த 2 பவுச்சோட பேஸும் வந்துட்டு ஒரே ஈவனாக நமக்கு வரும். ஒரு ஹோல் மேலே தள்ளி வச்சிட்டிங்கன்னா பவுச் வந்துட்டு மேலே தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ கார்னர் டர்னிங்க்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போது இந்த 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. அடுத்து 2வது ஒயரை ஜாயின் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி உள்ள விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் வந்துட்டு பவுச்சோட உள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ஒயரை வந்துட்டு வெளியே நம்மளால் எடுக்க முடியும். ஒயரை அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. அடுத்து 3வது ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். 2வது ஒயரை ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளி பக்கமாக எடுக்கணும். இதே மாதிரி தான் 8 ஒயரையும் நம்ம இன்செர்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு ஹோலில் நம்ம சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா 1.25 அடியில், அந்த ஒயரை வந்துட்டு இன்செர்ட் பண்ணணும். இப்போ அடுத்து 4வது ஒயரை இன்செர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். இப்போ 5வது ஒயர் வந்துட்டு 1.25 அடியில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை இன்செர்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி உள்ளுக்குள்ளே கொண்டு போயிட்டு இந்த ஒயர் வந்துட்டு பிரிஞ்சு வராத அளவுக்கு ஒரு 2-3 நாட்குள்ளே சொருகி விட்டுருங்க. அடுத்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுவோம். ஸோ இது பிரிஞ்சு வரதுக்கு சான்ஸே இல்லை. ஒரு 2-3 நாட்குள்ளே மட்டும் சொருகுனா போதும். ஓகே, இப்போது சின்ன ஒயரை வந்துட்டு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் 3 ஒயர் இருக்குது. இந்த 3 ஒயரையும் இதே மாதிரி வரிசையாக வந்துட்டு ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி மெத்தடில் முதல் முறையாக நம்ம பர்ஸோ இல்லை பவுச்சோ பின்னுறது கிடையாது. இதே மாதிரி ஏகப்பட்ட மெத்தடில் நிறைய மாடலில் பேஸ்கெட்டில் அவங்க கூட பின்னியிருக்கும். இந்த மாதிரி பாக்கெட் அட்டாச் பண்ண கூடைகளுக்காகவும் பர்ஸுக்காகவும் ஹேண்ட்பேக்குக்காகவுமே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அப்படி இல்லைனாக்கா ஐகார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கட் பண்ண 8 ஒயர்ஸையும் வரிசையாக ஒரே ஸ்ட்ரைட்டில் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. கார்னர் டர்னிங் டு கார்னர் டர்னிங், அதுக்கு நடுவில் இருக்கிற ஹோலில் 15 ஹோலில் இந்த ஒயர்ஸை வந்துட்டு நம்ம இன்செர்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 ஒயர் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி சைடில் விடணும். சின்னதாக விட்டுறாதீங்க. மேல் பக்கம் போகிற அதே அளவுக்கு லெஃப்ட் சைடு ரன்னிங் ஒயர் நமக்கு இருக்கணும்.
இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன் பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போடும்போது ஒயரை ரொம்ப இழுத்துறாதீங்க. இப்போ அடுத்து ரெண்டாவது நாட் போட போகிறோம். ரெண்டாவது நாட் போடும்போது நல்லா டைட்டாக போடணும், லூஸ் இருக்கக்கூடாது. இப்போது ஃபர்ஸ்ட் ஒயரில் 2 நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த ஒயர் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன். இப்போது ரெண்டாவது ஒயரில் நாட் போடும்போது நல்லா டைட்டாக இழுத்து வச்சு போடணும். அப்போ தான் ஒரு பவுச்சுக்கும் இன்னொரு பவுச்சுக்கும் இடையில வந்துட்டு கேப் இருக்கக்கூடாது. லூஸாக போட்டுட்டிங்கன்னா கேப் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு வரிசை போடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போடுங்க. இப்போ அடுத்து மூணாவது ஒயரில் நாட் போடணும். நாட் போடுறதுக்கு முன்னாடி ஒயர் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நாட் போடுங்க. எனக்கு வீடியோ எடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால எல்லா ஒயர்ஸையும் அந்த பவுச்சில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பின்னும்போது ஒரு ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு கையோட ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டுக்கோங்க. அடுத்து 4வது ஒயர் பாருங்கள், ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு நாட் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் வரிசை எப்படி பின்னுறதுன்னு தெரிஞ்சிடுச்சு இல்லையா? இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் மொத்தம் 15 நாட் போடணும். ஃபுல்லாக நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வரிசை வந்துட்டு நம்ம பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு மேல் பக்கம் போது பாருங்கள், அதே அளவுக்கு ரைட் சைடு ரன்னிங் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணணும். இப்போ அடுத்து பேஸில் 2வது வரிசை நம்ம பின்ன போகிறோம். இந்த பவுச்சில் பார்த்திங்கன்னா பேஸில் மொத்தம் 3 வரிசை பின்னியிருப்பேன். இந்த பவுச்சில் வந்துட்டு 2 வரிசை மட்டும்தான் பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு அளந்து விட்டுருங்க. அளந்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒயர் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்த நாட் போடுங்க. இப்போ பின்னிக்கிட்டு இருக்க இந்த பவுச்சில் ஒரு மொபைல் ஃபோன் மட்டும் வைக்கணும் அப்படின்றதுக்காக பேஸில் 2 வரிசை பின்னுறேன். இதே மாதிரியே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேஸ் ஆகலாமா வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேஸில் 4 வரிசை 5 வரிசை கூட பின்னிக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணியும் பின்னிக்கலாம். இதே மெத்தட்லேயே ட்வின் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடை பின்னியிருக்கேன். அதுக்கு தமிழில் வந்துட்டு இரட்டை கூடைன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருப்பேன். அந்த இரட்டை கூடை பார்த்திங்கன்னா 2 கூடையை ஒன்றா ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக கொஞ்சம் புதுசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கூடை பின்னுறதுக்கு 2 ரோல் வரைக்கும் ஒயர் நமக்கு தேவைப்படும். இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 2வது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 2வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு போகுது இல்லையா, அதே அளவுக்கு ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸில் மொத்தம் 2 வரிசை பின்னி இருக்கும். ஓகேவா? இன்னும் ஒரு வரிசை 2 வரிசை உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் பின்னிக்கலாம். ஆனால் வந்துட்டு ஒரு 2 இன்ச்சு ஒயர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சைடு வால் பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ரன்னிங் ஒயரை என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை ஜாயின் பண்ண பாருங்கள், அதுக்கு மேலே இருக்கிற ஹோலில் உள் பக்கமாக கொண்டு போகணும். சைடில் வந்துட்டு கொண்டு போகக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு ஒயர் எங்கே ஜாயின் பண்ணமோ அதுக்கு நேராக மேலே இருக்கிற ஹோலில் இப்படி உள் பக்கமாக கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு ஒரு 2 இன்ச் அளவுக்கு இந்த ஒயரை வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. இது வந்துட்டு ரன்னிங் ஒயர். இந்த பர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால இந்த ஒயரை வந்துட்டு உள்ளுக்குள்ளே ப்ளக்இன் பண்ணுறதை என்னால் காமிக்க முடியல. இப்போது ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போடும்போது லூஸ் இல்லாமல் டைட்டாக போடணும். அப்போ தான் 2 பவுச்சு வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனாக்கா லூஸ் வரும். லூஸ் இல்லாமல் பின்னணும். இப்போது சைடில் 2 நாட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்னணும். அதுக்கப்புறம் சைடில் இந்த 2 ஒயர் இருக்கு இல்லையா, இதுலேயும் சேர்த்து நாட் போடணும். அந்த ஃபர்ஸ்ட் பிங்க் கலர் பவுச் இருக்குது பாருங்கள், அதோட அட்டாச் பண்ணி இப்போ நம்ம ஒயிட் கலரில் இன்னொரு பவுச் வந்துட்டு பின்னிட்டு இருக்கோம். மூடி போட்ட ஒரு பெரிய ட்ராவலிங் பேக். இந்த பேக் பின்னுறதுக்கு 3 ரோல் வரைக்கும் ஒயர் நமக்கு தேவைப்படும். இந்த பேக்கோட 3 பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா பாக்கெட் அட்டாச் பண்ணி பின்னியிருப்பேன். இந்த நியூ மாடல் பேஸ்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதே மெத்தட்லேயே ஹார்ட் ஷேப் வந்துட்டு பின்னியிருப்பேன். இந்த மாதிரி பாக்கெட் அட்டாச் பண்ண கூடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி இருக்குது, பாருங்கள். இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. இந்த பக்கம் டர்ன் பண்ணி 2 நாட் போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு சைடு வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து இந்த பக்கத்தில் நம்ம பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி ரிவர்ஸில் நம்ம பின்னிட்டு வர போகிறோம்.
ஸோ இந்த ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா ரோலோட இருந்துச்சுன்னா நம்மளால் ரிவர்ஸில் பின்னிட்டு வர முடியாது. அதனால் ஒரு 10 இல்லை 12 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த ரன்னிங் ஒயரை 10, 12 அடிக்கு மேலே இன்னும் ரொம்ப பெருசாக எடுத்தாலும் அந்த ஒயரை இழுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் செலவாகும். அதே மாதிரி ரொம்ப சின்னதாக எடுத்தாலும் அடிக்கடி ஜாயிண்ட் போடுற மாதிரி வரும். ஸோ ஒரு 12 அடி எடுத்துக்கோங்க போதும். இப்போது இந்த பக்கத்தில் நம்ம இந்த ரன்னிங் ஒயரை வந்துட்டு அட்டாச் பண்ணி பின்ன போகிறோம். இந்த 12 அடி ரன்னிங் ஒயர் இந்த பாக்கெட் ஃபுல்லாக பின்னுறதுக்கு போதுமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. இடையில வந்துட்டு ஜாயிண்ட் போடணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ரைட் சைடு கடைசி ஒயரை நம்ம ஜாயின் பண்ணோம் பாருங்கள், அதுக்கு மேலே இருக்கிற ஹோலில் இந்த ஒயரை வந்துட்டு இன்சர்ட் பண்ணி கொண்டு போகணும். இந்த ஹோலுக்கு மேலே, ஓகேவா? மேலே கொண்டு போயிட்டு அதுக்கும் மேலே இருக்குது பாருங்கள், அந்த ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். ஒரே ஸ்ட்ரைட்டில் வந்துட்டு இந்த ஒயர்ஸை இன்சர்ட் பண்ணி பின்னணும். அப்போ தான் அந்த பாக்கெட்டு ஒரே ஈவனாக நமக்கு வரும். அந்த ஹோல் வந்துட்டு மாற்றி மாற்றி ஒயரை இன்சர்ட் பண்ணக்கூடாது. இப்போது கம்ப்ளீட்டாக இந்த ஹோல்லேருந்து ரன்னிங் ஒயரை நம்ம வெளியே எடுக்க போகிறோம். இந்த மாதிரி வெளியே எடுக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாக பிடிச்சி இழுங்க. இந்த ரன்னிங் ஒயர் வந்துட்டு பேஸ்கெட்டில் இருக்கிற அந்த பிங்க் ஒயரை கட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்லோவாக வந்துட்டு பிடிச்சி இழுங்க. ஒயர் கட் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. ஓகே, இப்போ ரன்னிங் ஒயரை கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்தாச்சு. ஒயர் கொஞ்சம் முறுக்கலாக இருக்குது. ஸோ இதை சரி செஞ்சுக்கிறேன். இப்போது ரிவர்ஸில் வந்துட்டு நம்ம பின்னிட்டு போகிறோம். ரிவர்ஸில் பின்னுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு மேல் பக்கம் போகுது இல்லையா, அந்த ஒயரை இப்படி மடிக்கணும். ரன்னிங் ஒயரை இது மேலே சுற்றி எப்பவும் போல் நாட் போடணும். நம்ம நார்மலாக நாட் போடும்போது ரன்னிங் ஒயரை ஃபர்ஸ்ட்டு மடிப்போம் இல்லையா, ஆனால் ரிவர்ஸில் பின்னிட்டு போகும்போது மேல் பக்கம் போகிற ஒயரை ஃபர்ஸ்ட்டு மடிக்கணும். ரன்னிங் ஒயரும் கொஞ்சம் லாங்காக இருக்குது. ஸோ இந்த லூப்லேருந்து கம்ப்ளீட்டாக இந்த ரன்னிங் ஒயரை வெளியே எடுக்கணும். ரிவர்ஸில் பின்னுறதை மட்டும் கொஞ்சம் நேரம் எடுக்கும். லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நீங்கள் பின்னிடலாம். ரிவர்ஸில் பின்னுறதை ஒரு 5 நாட் வரைக்கும் போட்டு காமிக்கிறேன். மீதி ஃபுல்லாகவே நீங்களே பின்னிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த மாதிரி இன்னும் நிறைய நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் பின்னணும். ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ சைடு வாலோட 2வது ரவுண்டு ரைட்டு டு லெஃப்ட் பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு அட்டாச் பண்ணி பின்ன போகிறோம். இந்த செகண்ட் ரவுண்டு பின்னுறதுக்கு எங்கே நம்ம ஒயரை இன்சர்ட் பண்ணமோ, ஸோ அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி உள்ளே கொண்டு போயிட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். இந்த பக்கத்துலேயும் ஒரு ஹோல் கூட மிஸ் பண்ணாமல் இந்த ஒயர்ஸை வந்துட்டு இன்சர்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஹோலில் ஒரு ஒயர் மட்டும்தான் இருக்கணும். இப்போ கம்ப்ளீட்டாக இந்த ஹோலில் இருந்து இந்த ரன்னிங் ஒயரை வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு நார்மலாக எப்பவும் பின்னுற மாதிரி பின்னிட்டு போகிறோம். இந்த பக்கம் பின்னுறது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போடும்போது மட்டும் கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் டைட்டாக நாட் போடுங்க. பர்ஸுக்கும் இந்த பவுச்சுக்கும் ஒரு துளி கூட கேப்பே இருக்கக்கூடாது. இப்போ 3வது வரிசை பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பேஸ்லேருந்து 3 வரிசையும் பாருங்கள் ஒரே ஸ்ட்ரைட்டில் இருக்குது. இதே மாதிரி இதுக்கு மேலே இருக்கிற ஹோலில் தான் இந்த ஒயர்ஸை வந்துட்டு இன்சர்ட் பண்ணி பின்னணும். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் இந்த ஸ்ட்ரைட்டில் தான் ஒயர்ஸை வந்துட்டு இன்சர்ட் பண்ணி பின்னணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நீங்கள் பின்னிடலாம். இந்த பக்கத்தில் ஒரு 3-4 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. இப்போ 3வது ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 4வது ரவுண்டு பின்ன போகிறோம். 3வது ரவுண்டு எந்த இடத்துல ஒயரை இன்சர்ட் பண்ணுமோ அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி உள்ளுக்குள்ளே கொண்டு போயிட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். கம்ப்ளீட்டாக இந்த ரன்னிங் ஒயரை இந்த ஹோல்லேருந்து வெளியே எடுத்துருங்க. இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை பிடிச்சி இழுக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்துட்டு இழுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேஸ்கெட்டை கட் பண்ணி விட்டுரும். கட் பண்ணிடுச்சுன்னா ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது.
ரிவர்ஸில் பின்னுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை மடிக்கணும். ரன்னிங் ஒயரை இது மேலே சுற்றி நாட் போடணும். இந்த ஒயரை பிடிச்சி இழுக்கிறது தான் நமக்கு நேரமே எடுக்கும். ரொம்ப லாங்காக எடுத்தாலும் அந்த ஒயரை வந்துட்டு நம்மளால் பிடிச்சி இழுக்க முடியாது. ரொம்ப சின்னதாக எடுத்தாலும் அடிக்கடி ஜாயிண்ட் போடுற மாதிரி வரும். லெஃப்ட் டு ரைட்டு பின்னும்போது ரன்னிங் ஒயர் தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக எப்படி நீங்கள் ஜாயிண்ட் போடுவீங்களோ அதே மாதிரி ரன்னிங் ஒயர் ஜாயிண்ட் போட்டுக்கலாம். டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் எப்படி ஜாயிண்ட் போடுறதுன்னு கிளியர் வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம ரைட்டு டு லெஃப்ட் பின்னிட்டு போகிறோம் இல்லையா, இந்த சமயத்தில் நமக்கு ரன்னிங் ஒயர் தீர்ந்து போச்சுன்னா ரிவர்ஸில் வந்துட்டு ஜாயிண்ட் போட்டு பின்னுறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ரிவர்ஸில் பின்னிட்டு போகும்போது ரன்னிங் ஒயர் தீர்ந்து போச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போது ரிவர்ஸில் வந்துட்டு நம்ம பின்னிட்டு போகும்போது ரன்னிங் ஒயர் தீர்ந்து போச்சுன்னா அந்த குட்டியாக இருக்கிற ரன்னிங் ஒயரை அப்படியே விட்டுருங்க. அப்புறம் வேறு ஒரு ரன்னிங் ஒயரை இந்த இடத்துல, அதாவது லெஃப்ட் சைடு மேலே இருக்கு இல்லையா, இந்த ஹோலில் ஜாயின் பண்ணி எப்பவும் போல் பின்னிட்டு போங்க. பின்னிட்டு போயிட்டு முடித்த அந்த 2 நாட்டையும் நீங்கள் லேடர் நாட் போட்டாலும் சரி, இல்லை ஒயர்ஸை வந்துட்டு கட் பண்ணி ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட்டாலும் சரி, லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு பின்னிட்டு போயிட்டு அதை ஃபினிஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த ரவுண்டு வந்துட்டு வேறு ஒரு ரன்னிங் ஒயரை வச்சு எப்பவும் போல் லெஃப்டில் இருந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு பின்னிட்டு போங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸில் வந்துட்டு ரைட்டு டு லெஃப்ட்டுன்னு மாற்றி இப்போ நான் பின்னுறேன் இல்லையா, இதே மாதிரியே பின்னிக்கோங்க. இப்போ நம்ம 12 அடி ரன்னிங் ஒயர் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பவுச் பின்னுறதுக்கு இந்த 12 அடி ரன்னிங் ஒயர் வந்துட்டு எனக்கு சரியாக இருந்துச்சு, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் கம்மியாக ஒயர் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இப்போ நான் சொன்ன மாதிரி ஜாயிண்ட் போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி ரிவர்ஸ் லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். பின்னிட்டு இதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக விட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக இந்த ரன்னிங் ஒயரை வெளியே எடுத்து லெஃப்ட் டு ரைட்டு பின்னணும். இதே மாதிரி ரைட்டு டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட்டுன்னு இந்த பவுச்சோட ஹைட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 7 ரவுண்டு வரைக்கும் பின்ன போகிறோம். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது இந்த பவுச் வந்துட்டு மொத்தம் 7 ரவுண்டு பின்னி இருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சின்ன ஒயரை பிங்க் கலர் பர்ஸ் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே சொருகி விடணும். இப்படி உள்ளுக்குள்ளே கொண்டு போயிட்டு எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரை இந்த பர்ஸுக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. இப்போ அடுத்து மேல் பக்கம் போகுது இல்லையா, இந்த ஒயரை இந்த ஒயிட் கலர் பவுச் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளேயே சொருகி விடணும். இதுவும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 3-4 நாட்குள்ளே மட்டும்தான் சொருகி விட முடியும். சொருகி முடிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இந்த ஒரு ஒயரை மட்டும் சொருகி காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் நீங்களே சொருகிக்கோங்க. இப்போ பவுச்சில் இருக்கிற எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து இதுக்கு வந்துட்டு நம்ம மூடி பின்ன போகிறோம். இந்த மூடி பின்னுறதுக்கு 2.5 அடியில் 6 ஒயர், 1.25 அடியில் ஒரே ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. நம்ம பவுச் பின்னுறதுக்கு ஒரு ஒயர் சின்னதாக எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி மூடி பின்னுறதுக்கும் ஒரு ஒயர் சின்னதாக எடுத்துக்கோங்க. 2.5 அடியில் கட் பண்ண இந்த ஒயரை இந்த பவுச் இருக்குது பாருங்கள், இதுக்கு மேலே இருக்கிற ஹோலில் உள் பக்கமாக கொண்டு போயிட்டு ரைட் சைடு ஹோல் வழியாக, அதாவது பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளி பக்கமாக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு எப்பவும் போல் ஒயர் 2 பக்கத்துலேயும் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து 2வது ஒயரை இதே மாதிரி ஜாயின் பண்ணணும். பவுச் பின்னுறதுக்கு எப்படி நம்ம ஒயர்ஸை வரிசையாக ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி மூடி பின்னுறதுக்கும் வரிசையாக இந்த ஒயரை வந்துட்டு ஜாயின் பண்ணணும். ஒரு ஹோலில் ஒரு ஒயர் மட்டும்தான் இருக்கணும். 2.5 அடியில் கட் பண்ண 4 ஒயரை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1.25 அடியில் ஒரு ஒயரை கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை ஜாயின் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மீதி 3 ஒயரை வந்துட்டு கடைசியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குட்டி ஒயரை வந்துட்டு நடுவில் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்துக்கு இந்த 1.25 அடியில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை வந்துட்டு ஜாயின் பண்ணுறேன். இதை வந்துட்டு ஒரு 2-3 நாட்குள்ளே சொருக்கி விட்டுக்கோங்க, போதும், பிரிஞ்சு வராத அளவுக்கு. அடுத்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுவோம். ஸோ இது பிரிஞ்சு வரத்துக்கு சான்ஸே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இன்னும் 3 ஒயர் இருக்குது, ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ கட் பண்ண 8 ஒயரையும் பாருங்கள் 15 ஹோல்குள்ளே வரிசையாக ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு மூடி எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த ஒயர்ஸை வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு மூடியில் மொத்தம் 8 வரிசை நம்ம பின்ன போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட்டு 2 ஒயர் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை வச்சு ஃபர்ஸ்ட் நாட் போட போகிறோம். லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருக்கி விடுற அளவுக்கு சின்னதாக ஒயரை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இப்போ லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நம்ம தனித்தனியாக ரன்னிங் ஒயரை வச்சு பின்ன போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. அடுத்து 2வது நாட் போடுறேன். 2வது நாட் போடும்போது நல்லா டைட்டாக நாட் போடணும், கொஞ்சம் கூட கேப்பே இருக்கக்கூடாது.
இப்போ 2 நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் 2 ஒயர் இருக்கும். இது 2 ஒரு ஒயர் தான். ஒயர் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கோங்க. நம்ம பவுச் அட்டாச் பண்ணும்போது எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போடணும். ஆனால் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி பின்ன போகிறோம். ஒரு வரிசைக்கும் தனித்தனியாக ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பின்ன போகிறோம். அவ்வளோதான். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ அடுத்து பாருங்கள், 3வது ஒயரில் நாட் போடுறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் மொத்தம் 15 நாட் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ரன்னிங் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதே ரன்னிங் ஒயரை வச்சு 2வது வரிசை வந்துட்டு பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ரன்னிங் ஒயரை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். எண்டு வரைக்கும் பின்னிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயரை விட்டுட்டு கட் பண்ணணும். இந்த மூடி பின்னுறது வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். அதனால் இந்த 2 வரிசை மட்டும் பின்னி காமிக்கிறேன். இதே மாதிரி 8 வரிசை பின்னணும். 8 வரிசையும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ மூடியில் மொத்தம் 8 வரிசை பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். ரைட் சைடு ஒரு ஒயரும் மேல் பக்கத்தில் ஒரு ஒயரும் மட்டும் விட்டுருக்கேன். மற்ற எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சிட்டேன். இப்போ ரைட் சைடு இருக்கிற ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து 2வது வரிசையிலேருந்து சொருகணும். எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரையும் இந்த மூடிக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. மூடி நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும். இதே மாதிரி மேல் பக்கம் போகிற ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து சொருகி விடணும். 2வது வரிசையிலேருந்தே சொருகிறேன் பாருங்கள். இந்த ஒயரும் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஒயரையும் சொருகி விட்டுருங்க. இப்போ அடுத்து மேக்னெட்டிக் லாக் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மேக்னெட்டிக் லாக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பட்டன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஒன்று தின்னாக இருக்கும், இன்னொன்று வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும். திக்காக இருக்கிறத வந்துட்டு பர்ஸில் வந்துட்டு அட்டாச் பண்ணணும். அதாவது பேகு இல்லை பவுச்சு பர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அட்டாச் பண்ணணும். தின்னாக இருக்கிறத வந்துட்டு மூடியில் அட்டாச் பண்ணணும். கரெக்டாக சென்டர் பார்த்து வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் மொத்தம் 7 வரிசை, அதுக்கப்புறம் ரைட்டில் 7 வரிசையை விட்டுட்டு நடுவில் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலேருந்து 2 வரிசை தள்ளி வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு வாஷர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த வாஷரை போட்டுக்கோங்க. வாஷரை போட்டுட்டு அந்த பின்னை வந்துட்டு கட்டிங் பிளேடு இல்லை நோஸ் பிளேயர் வச்சு வளைச்சி விடணும். ஆப்போசிட்டில் வளைச்சி விடணும். இப்போ அடுத்து தின்னா ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு மூடியில் அட்டாச் பண்ணணும். இந்த மூடியிலையும் பார்த்தீங்கன்னா 2வது வரிசையில் கரெக்டாக சென்டர் பார்த்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மூடியில் வந்துட்டு நான் வாஷர் போடலை. எனக்கா வாஷர் வந்துட்டு வெளியே தெரியும் அப்படின்றதுனால அந்த பின்னை மட்டும் இந்த மாதிரி வளைச்சி விட்டுட்டேன். வாஷர் வச்சிங்கன்னா அந்த இடத்துல பட்டனோ இல்லை ஃப்ளவரோ ஏதாவது வச்சு மறைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு பர்ஸ், அந்த பர்ஸோட 2 பக்கத்துலேயும் பவுச்சு அதுக்கப்புறம் மூடியும் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய புது நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய இருக்குது. எல்லா பேஸ்கெட்டும் ரொம்ப ஈஸியாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.